அந்த மன்னருக்கு மூன்றாவது முறையாக போர் தொடுத்து வருகிற போது கான் சாஹிப்பும் வெள்ளை படைகளும் பெருமளவிலே வந்தபோது மூன்றாவது முறை இது 1761 வருடம் மே மாதம் 13ஆம் தேதி சண்டை தொடங்கி 19ஆம் தேதி முடியும். இந்த சண்டையில் தான் கடைசியாக இந்த சண்டையில் தான் பலருடைய ஒத்துழைவே இல்லாமையாலும் அவரிடமிருந்த பெரும் ஆயுத பலத்தினாலும் அதிலே தோற்க நேர்ந்தது. அதற்கு பின்னரும் உறுதியோடு நிற்கிறார். 5 ஆண்டுகள் கழிந்தன. 6 ஆண்டுகள் 1767 வருடம் மீண்டும் கடைசி போர். இதில் தான் டொனால்டு கேம்பல் பீரங்கிகளோடு பெரும் பீரங்கிகளோடு வந்தான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அந்த சண்டையில் தான் அனந்த நாராயணன் துரோகத்தால் தோற்றதாக சரித்திரம் சொல்லுகிறது. அவன் எழுதுகிறான், நினைச்சே பார்க்க முடியும். அவன் சொல்லுகிறான், இந்த பீரங்கிகளின் குண்டுகள் விழுந்து கொண்டே இருந்தன, கோட்டை தகரவில்லை, கோட்டையினுடைய சுவர்களிலே ஓட்டைகள் விழுந்தன. ஆனால் அந்த மறவர்கள், அந்த வீரர்கள் அந்த ஓட்டைகளை அடைப்பதற்கு அவர்கள் பனை ஓலைகளையும் ஈர மண்ணையும் கொண்டு வந்து அந்த ஓட்டைகளை அடைத்தார்கள் என்று அவன் எழுதுகிறான். இந்த வீரத்தை எங்கும் பார்த்ததில்லை. குண்டுகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன, பக்கத்தில் இருப்பவன் செத்து விழுகிறான். அதை பற்றி கவலைப்படாமல் அந்த இடத்தினுடைய சிதறமான பகுதிகளை செப்பனிடுவதிலே, பனை ஓலையும் மண்ணையும் கொண்டு வந்ததை அடைப்பதிலே உறுதியாக இருக்கக்கூடிய வீரர்களை எங்கே இந்த உலகத்திலே பார்க்க முடியும்? வாசுதேவ நல்லூரிலே தான் அதை பார்க்க முடிந்தது என்று அவன் டொனால்டு கேம்பல் குறிப்பெழுதி வைத்திருக்கிறார். இது குறிப்பு மட்டுமல்ல, படித்தவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த திருநெல்வேலியின் சரித்திரத்தை மிக முறையாக எழுதியவர், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் எழுதிய, இன்றைக்கு இடையங்குடியிலே அடக்கம் செய்யப்பட்டு கல்லறையில் தூய்ந்து கொண்டிருக்கக்கூடிய கால்டுவெல், ஹிஸ்டரி ஆஃப் திருநெல்வேலி, திருநெல்வேலி சரித்திரம் எழுதியிருக்கிறார். அதில் சொல்லுகிறார் பூலித்தேவரை பற்றி, a polygar by name பூலித்தேவர் சொல்லுகிறார். Draw more from his subtlety and activity of his character than his territory and forces, and has reached the ascendancy in the council of western polygars of திருநெல்வேலி. இந்த மேற்கத்திய பாளையக்காரர்கள் மத்தியில் உயர்ந்த இடத்துக்கு வந்தவர்தான் பூலித்தேவருடைய பண்பால், வீரத்தால், திறமையால். அவர் படைபலம் குறைவாக இருந்தார். அவருடைய ஆளுமைக்குட்பட்ட இடத்தை விட செல்வாக்கு புகழும் பெற்றார். இதற்கு பின்னர் அவரை கடைசியாக கைது செய்து கொண்டு போகிற போதுதான் அதே ஆலயத்துக்குள்ளே நான் வழிபட்டு வருகிறேன் என்று உள்ளே போனவர் அந்த இறைவனை பாடிய பாடல் கூட இருக்கிறது. பூலித்தேவர் பாடிய பாடல் கூட இருக்கிறது. அருமையான பாடல், சிவனை அரணை நினைத்து பாடிய பாடல். அதற்கு பிறகு என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. அருட்பெருஞ்சோதி மறைந்ததை போல அந்த இடத்திலே மறைந்து விட்டார். சங்கரன் கோயிலுக்குள்ளே போனவர் திரும்பவில்லை. அன்புக்குரியவர்களே, இதை பேசக்கூடிய தகுதி அடியேனுக்கு உண்டு என்பதற்கு காரணம் 1991 வருடம் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி கழுகுமலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய சிதம்பராபுரம் என்கின்ற மறவர் சீமையில் நான் முதலாக தென்னாட்டில் முதலாக பூலித்தேவருக்கு சிலை அமைத்தவன் இந்த வைப்பு. நானும் என் தம்பியின் சொந்த செலவிலே மண்டபம் கட்டினோம். நானும் என் தம்பி ரவிச்சந்திரனும் சேர்ந்து பூலித்தேவருக்கும் பசும்பொன் தேவர் திருமகனுக்கும் 2 சிலைகளை எழுப்பி மண்டபம் அமைத்து தமிழ்நாட்டில் முதல் சிலை அமைத்தவன் இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய வைப்பு. தேவர் திருமகனுக்கும் 2 பேருக்கு சிலை அமைத்து மண்டபத்தின் திறப்பு விழா மாலையிலே நடைபெற்றது. சகோதரர்களே, அந்த மண்டபத்தை திறந்து வைத்துவிட்டு அந்த இரவோடு இரவாக நான் சென்னைக்கு சென்றேன். அந்த இரவில் தான் என்னுடைய தம்பி விடுதலை புலிகளை வீட்டிலே வைத்திருக்கிறார் என்று அதே இரவுதான் கைது செய்யப்பட்டார். பூலித்தேவருக்கு சிலை எழுப்பி அந்த இரவில் தான் என்னுடைய தம்பி கைது செய்யப்பட்டு, நான் இதை இங்கே நினைவூட்டுவதற்கு காரணம், எந்த வீரத்தை மதிக்கிறோமோ மண்ணின் மானங்காக்க அந்த பூலித்தேவரினுடைய வடிவமாகத்தான்
பார்க்கிறேன், ஈழத்து போர்க்களத்தை பார்க்கிறேன். இந்த பூலித்தேவரின் வழியிலே நான் ஈழத்து விடுதலை புலிகளை பார்க்கிறேன். இதை சொல்ல காரணம் ஒரு மான உணர்ச்சி, வீர உணர்ச்சி. படை கண்டு அஞ்சாது, பகை பெருக்கத்தை கண்டு அஞ்சாது, உயிரை பற்றி கவலைப்படாது. ஒரு பெரும் போரை நடத்தி நாட்டின் விடுதலைக்கு முதலாவது அடிமை விலங்கை உடைப்பதற்கு சம்மட்டி ஏந்திய முதல் மன்னன் இந்தியாவிலேயே. சேதுராமன் சொன்னதை போல 1857 சிப்பாய் கழகம் என்று முதல் சுதந்திர போர் என்று அழைக்கப்படுவதற்கு 100 வருடத்துக்கு முன்னாலே போர் புரிந்து வெற்றிகளை குவித்தவர். அதன் பின்னர் கொடுமையிலும் கொடுமை என்ன தெரியுமா? மீண்டும் அங்கே ஒரு புதுக்கோட்டை கட்டப்பட்டது. ஒரு கோட்டை அழிந்த போது மன்னர் பூலித்தேவர் இன்னொரு கோட்டை எழுப்பினார். அதுக்கு பெயர் புதுக்கோட்டை. அந்த புதுக்கோட்டை தகர்க்கப்பட்ட போது மன்னர் பூலித்தேவருடைய மனைவி கயல்கண்ணி அம்மையாரும் அவரது மூத்த மகள் கோமதிமுத்து தலவச்சியும் ஆண் பிள்ளைகளில் மூத்தவனாகிய சித்திரபுத்திர தேவனும் இரண்டாவது பிள்ளையாகிய சிவஞான பாண்டியனும் பாதுகாப்பாக இருக்கட்டும் என்று மறவர் மக்கள் பனையூருக்கு பக்கத்தில் காட்டுக்குள்ளே பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். துரோகிகள் அடையாளம் காட்டி அவர்கள் இருந்த பகுதிக்கு தீ வைத்தார்கள். மன்னர் பூலித்தேவரின் மனைவி கயல்கண்ணி அம்மையார் தீயில் கருகி செத்து போனார். அந்த இடத்தில் அவர்களை பாதுகாக்க கொட்டாளி தேவரும் இன்னொருவரும் பாய்ந்து சென்று அவர்களை பாதுகாக்க முனைந்தார்கள். இந்த புதுக்கோட்டை சண்டையை பற்றிய